Hi friends, welcome to Angel Lifestyle. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் கிளாத்ல நம்ம வந்து சுடி ஏதாவது ஸ்டிட்ச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிற கிளாத்லயே ஸ்டிட்ச் பண்ணலாம் எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான கிளாத் பாத்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி மெயின் கிளாத் அதுக்கப்புறம் ஸ்பாஞ்ச் லைனிங் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இப்படி வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரைஸ் பேக் ஏதாவது உள்ள வச்சுக்கோங்க. நல்லாவே திக்கா இருக்கும். இதோட மெஷர்மென்ட் 5x8. ஸோ இதில் வந்து நம்ம 2 பீஸ் கட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 20x4. ஸோ இது எல்லாமே வந்து நான் மெயின் கிளாத்து ஸ்பாஞ்சு லைனிங் வச்சு அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். இது 5x5 ஒரு பீஸ் தான். ஸோ இது இந்த 3 மெஷர்மெண்ட்டில் தான் நமக்கு கிளாத் தேவை. இதை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி ஒரு கர்வ் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5x5 இருந்ததுல அதை வந்து நம்ம ஷேப் கொடுக்காத பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். ஸோ இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. ஜிப் எடுத்துருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் ஜிப் எடுத்துருக்கேன். அதை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன். எடுத்து நான் அப்படியே தையல் போட்டுடுறேன் ஒரு பக்கம் வச்சு. அதுக்கப்புறம் நம்ம படிமான தையல் எப்போவுமே ஜிப் அட்டாச் பண்ணுவோம்ல, படிமான தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ரன்னரையும் போட்டுடலாம். ஸோ ரன்னர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளாத் இருக்குல்ல, நம்ம பீஸ் அட்டாச் பண்ணி வச்சுக்கலாம். அந்த கிளாத்தை வந்து நம்ம மிடில் நாச் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இப்போது இப்படி வச்சு தையல் போட்டுக்கோங்க. நல்ல பக்கம் கீழே இருக்கிறது வந்து நல்ல பக்கமும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சு இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது கரெக்டாக டேர்ன் பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து எக்ஸாக்ட் ஷேப் கிடைக்கும். ஸோ அந்த டேர்னிங் வர இடத்துல லைட்டாக நாச் போட்டு விட்டுக்கோங்க. மேலே வச்சுருக்கீங்களா அந்த கிளாத்தில் வந்து லைட்டாக நாச் போட்டு விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக டேர்ன் ஆகும். நாச் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சுன்னா தையல் போடும்போது உங்களுக்கு ஓப்பன் வந்துடும். அப்படி பண்ணக்கூடாது. லைட்டாக நாச் போட்டு டேர்ன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எண்ட் பண்ணும்போதும் நம்ம வந்து டர்ன் பண்ணி தையல் போட்டுடணும். ஸோ பாருங்கள், ஃபினிஷ் பண்ணிவிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு பீஸ் தான். ஸோ அதை வந்து மேலே நம்ம அப்படியே கவர் பண்ண மாதிரி பண்ணணும். இதுக்கும் அந்த மிடில் நாச் போட்டுக்கோங்க. நாச் போட்டுட்டு நம்ம அப்படியே தையல் போட வேண்டியது தான். நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது அப் அண்ட் டவுன் வருதுன்னா நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வராது. அப்படி வந்தாலும் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக இதுவுமே டேர்ன் வர இடத்துல, அதாவது ஜிப்பு பார்ட்டில் நம்ம வந்து மேலே இருக்கிற கிளாத்தில் ஒரு பக்கம் வந்து நம்ம ஷேப் எடுத்துக்கலாம். அந்த இடத்துல வந்து ஜிப்பை வந்து லைட்டாக ஒரு நாட்ச் போட்டு விடணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும் டேர்னிங்க்கு. ஸோ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ உள்ள ஒரு படிமான தையல் தான் போடணும். ரொம்ப சிம்பிள். இது பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம எதுனாலும் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.